ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய வினைச்சொற்களை எப்படி நாங்கள் சிங்களத்தில் இறந்த காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் கட்டளையாகவும் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு வீடியோவில் ஆறது, போகிறது, சாப்பிட்றது, குடிக்கிறது இந்த 4 விஷயங்களையும் எப்படி நிகழ்காலத்திலையும் இறந்த காலத்திலையும் கட்டளையாகவும் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி பார்ப்போம். போகிறது இதுக்கு நாங்கள் நிகழ்காலத்தில் சிங்களத்தில் யனவா யனவான்னு சொல்லுவோம். யனவான்னு சொன்னா போறன். போறதுக்கு நிகழ்காலத்துல யனவா. தமிழ்ல வினைச்சொல் கதைக்கிற நபருக்கு ஏற்ற மாதிரி மாறும். சிங்களத்துல கதைக்குள்ள வினைச்சொல் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நிகழ்காலத்துல மாறாது. எல்லாத்துக்கும் எந்த நபரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் உரிமையா இருந்தாலும் பெண்மையா இருந்தான்னு சிங்களத்துல நிகழ்காலத்துல வினைச்சொல் ஒரே வினைச்சொல் தான் எல்லாத்துக்கும் வரும். சரி, இப்போ நாங்க போறதுக்கு நிகழ்காலத்துல சிங்களத்துல யனவா யனவான்னு சொன்னா போறன். நான் போறன் மம யனவா. நான் போறன் மம யனவா. சரி, இப்போ நாங்க இந்த போறது இதை நாங்க எப்படி இறந்த காலத்துல சொல்லலாம்னு சொல்லி பார்ப்போம். நான் போறன் என்று சொன்னா மம யனவா. அப்ப நான் போனன் என்று சொல்லி இறந்த காலத்துல சொல்லணும்னு சொன்னா மம கியா. போனன். இறந்த காலத்தில போறதுக்கு சொல்றது கியா. மம கியா. நான் போனன். நான் போறன் என்று சொன்னா மம யனவா. நான் போனேன் என்று சொன்னா மம கியா. சரி, அப்ப போங்க என்று சொல்லி கட்டளையா சொல்றது அப்படின்னு சொன்னா யன்னு. யன்னு சொன்னா போங்க. யன்னு சொன்னா போங்க. சரி, இப்போ நாங்க வாரது இது நிகழ்காலத்துல எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்ப்போம். வாரதுக்கு நிகழ்காலத்துல சொல்றது எனவா. மம எனவா. நான் வாரன். மம எனவான்னு சொன்னா நான் வாரன். இது இறந்த காலத்துல எப்படி சொல்றதுன்னு சொன்னா மம ஆவா. நான் வந்தன். நான் வந்தேன் என்று சொல்லி இறந்த காலத்துல சொல்றதுக்கு மம ஆவா. எனவாவுக்கு இறந்த காலம் ஆவா. இது கட்டளை அப்படி சொல்லணும்னு சொன்னா வாங்க என்று எப்படி சொல்றதுன்னு சொன்னா என்ன. என்னன்னு சொன்னா வாங்க. சரி, இப்போ நாங்க சாப்பிட்றது இது எப்படி நாங்க சிங்களத்துல சொல்றதுன்னு சொல்லி பார்ப்போம். நிகழ்காலத்துல சாப்பிட்றது சொல்றது கனவா. மம கனவா. நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்றேன் மம கனவா. அப்ப நான் சாப்பிட்டேன் என்று சொல்லி இறந்த காலத்துல சொல்றதுக்கு மம கேவா. மம கேவா. மம கனவா. நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டேன் என்று இறந்த காலத்துல சொல்றதுக்கு மம கேவா. அப்ப சாப்பிடுங்க என்று சொல்லி கட்டளையா சொல்லணும்னு சொன்னா கண்ணு. கண்ணு என்று சொன்னா சாப்பிடுங்க. கண்ணு இங்க சாப்பிடுங்க. சரி, இப்ப நாங்க குடிக்கிறது இது எப்படி சிங்களத்துல சொல்றதுன்னு சொல்லி பார்ப்போம். போனவா. குடிக்கிறதுக்கு நிகழ்காலத்துல போனவா. மம போனவா. நான் குடிக்கிறேன். மம போனவான்னு சொன்னா நான் குடிக்கிறேன். இதையே நீங்க இறந்த காலத்துல நான் குடிச்சேன் நான் குடித்தேன் என்று சொல்லணும்னு சொன்னா மம பியூவா. மம பியூவா. அப்ப நிகழ்காலத்துல மம போனவா. போனவாவுக்கு இறந்த காலம் பியூவா. போனவாவுக்கு இறந்த காலம் பியூவா. இதையே நீங்க கட்டளையா சொல்லணும்னு சொன்னா குடிங்க என்று சொல்லணும்னு சொன்னா பொண்ணு. பொண்ணுன்னு சொன்னா குடிங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த 4 வினைச்சொற்களையும் எப்படி நீங்க நிகழ்காலத்திலையும் இறந்த காலத்திலையும் கட்டளையாகவும் சொல்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை போலவே சிங்களம் படிக்க ஆர்வமா இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.